Hi student, நம்ம class 10 max சமச்சீர் portion model question paper revise பண்ணிட்டு இருக்கோம். இப்போ question number 40 பார்க்கிறோம். The total marks scored by two students, one is Satya and Vidya in 5 subjects are. அவங்களோட 5 சப்ஜெக்ட்டோட மார்க் சத்யா இது வித்யா with standard deviation கொடுத்துட்டாங்க respectively. Who is more consistent? யார் வந்து ஹையா மார்க் எடுக்கிறா, ஹை பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சத்யா, another one is Vidya. ரெண்டு பேரோட மார்க்கை அனலைசிஸ் பண்ணி who is greater அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சத்யாவோட டோட்டல் மார்க் வந்து 460. ஓகே, மார்க் ஸ்கோர்டு. வித்யாவோட மார்க் 480. ஓகே, இதை அனலைசிஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு மீன் வேணும். அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம மீன் கண்டுபிடிப்போம். மீன்னா என்னது? டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்னா இங்கே யார்? நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட். அப்போ இங்கே வித்யாவுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 5 சப்ஜெக்ட். ஓகே, இதை கேன்சல் பண்ணால் 1 5 9 5 45 கேரி ஒன் 1 5 2 5 10. அப்போ 92%. இங்கே கேன்சல் பண்ணால் 9 5 45 கேரி ஓவர் 3 6 5 96. இதை வச்சே தெரிஞ்சிச்சு ஹூ இஸ் கிரேட்டர்னு. ஆனால் அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தனால நம்ம நெக்ஸ்ட்டு போகணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை சிம்பிள் சிக்மா 4.6 ஃபார் சத்யாக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் வித்யாவுக்கு வந்து 2.4. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ கம்பேர் பண்ணுறதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா என்னது? வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. இது 5 மார்க். 5 மார்க்கில் இந்த எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. அப்போ சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா இஸ் 4.6 டிவைடட் பை மீன் வேல்யூ இஸ் 92 இன்ட்டு 100. ஃபார் சேம் வித்யாக்கு 2.4 divided by 96 into 100. ஓகே, இப்போ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் டெசிமல் பாயிண்ட் 2 zeros இருந்தால் 2 digit மூவ் ஆகிடும். அப்போது 460 divided by 92. இங்கே 240 by 96. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 5%. இதை கேன்சல் பண்ணோன்னா 2.5%. இப்போ which one is greater? இப்போது யார் நம்மளோட சிவியை வச்சு நம்ம என்ன சொல்லணும்னா, சிவியில் யார் லீஸ்டாக இருக்காங்களோ அவங்க தான் மோர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நமக்கு 2.5 யார்? வித்யா. அப்போ நம்ம என்ன ரிசல்ட் எழுதணும்? வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சத்யா தான் மோருன்னு. சிவியில் யார் லீஸ்டாக இருக்காங்களோ அவங்க தான் பிக்கஸ்ட் அப்படின்னு மீனிங். அதை வச்சு நம்ம எழுதிட்டோம். தட்ஸ் ஆல்.